போரூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இருந்தும் இல்லை என நடிகர் கஞ்சா கருப்பு சினிமாவில் பேசுவது போல் வசனம் பேசியுள்ளார் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக 2.33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு மருத்துவ சேவைகள் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், அமைச்சர் நாசர், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மருத்துவ சேவைகளை துவக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், போரூர் அரசு மருத்துவமனையில் கஞ்சா கருப்பு விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது, போரூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இருந்தும் இல்லை என நடிகர் கஞ்சா கருப்பு சினிமாவில் பேசுவது போல் வசனம் பேசியுள்ளார் என்று கூறினார். தமிழகத்தில் மருத்துவர் பற்றாக்குறை இல்லை என்ற ஒரு நிலை விரைவில் வரும் என்றும், திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக இருதய பரிசோதனை செய்யும் கருவி அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அவர் மருத்துவமனைக்கு போய் அவருடைய மகனின் சிகிச்சை இஎன்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு. அப்போ டாக்டர்ஸ்லாம் உள்ளே இருந்திருக்காங்க. ஆனால் அவர் பேட்டியில் டாக்டருங்களே இல்லை, இந்த ஆஸ்பத்திரியில் செத்து போன பணத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சினிமா வசனம் பேசுகிற மாதிரி பேசிட்டு வந்திருக்காரு. உடனடியாக அந்த பொறுப்பை வகிக்கிற வணக்கத்துக்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் அவர்கள் சமூக வலைதளத்தின் வாயிலாக எத்தனை மருத்துவர்கள் அங்கே இருந்தாங்க, நேற்றைக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட எத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க, எத்தனை மருத்துவ பணியாட்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள் என்கின்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இதோடு அந்த செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று கருதுகிறேன். இதுக்கு மேலே கலர்னா அவருக்கு தான் பாதிப்பு.